பீட்ரூட் தோசையவே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டபுள் மடங்கு ஹெல்த்தியாக கார தோசை மாதிரி ட்ரை பண்ணலாமா? பீட்ரூட் கலரை வச்சு மட்டும்தான் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம்னே தெரியும். அதுவும் இதில் கம்பு மாவை ஆட் பண்ணியிருக்கிறோன்னு நம்ம சொன்னால் கூட தெரியாது. இதுக்கு நான் ஒரு பீட்ரூட்டாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை இட்லி குண்டால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு நம்ம அரைக்கும் போது அதோட பச்சை ஸ்மெல் நமக்கு வராது. வேக வச்ச பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 பல் பூண்டு, 3 வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச வரமிளகாயும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1½ கப் அளவுக்கு கம்பு மாவு, கொஞ்சமாக வாசத்துக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நான் நார்மல் தோசை மாவு ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது தோசை நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். தோசை ஊற்றும் போது நல்லா சூப்பர் சாஃப்டாகவே தோசை வந்துச்சு. சீரியஸாக சாப்பிடும்போது பீட்ரூட்டோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் எங்கேயும் தெரியவே இல்லை. அதே மாதிரி கம்பு மாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம்னாலே தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கார தோசை மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சட்னிக்கு நார்மலாக அரைக்காமல் பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நடக்கல்லையும் போட்டு பூண்டு, பச்சை மிளகா, உப்பு எல்லாமே போட்டு அரைச்செடுக்கும் போது சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பீட்ரூட் தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் செம்ம காம்போவாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.